பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி நான் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த ஜாய் டிவி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் இன்றைக்கு வார்த்தைகளை பேசுவாராக. இந்த வார்த்தையின் மூலமாய் ஆமென் உங்கள் தேவன் நம்முடைய நடுவிலே நமக்கு கிரியைகளையும் அற்புதங்களையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேசப்போகிற வார்த்தை 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகமூட்டி நான் அதனுடைய விளக்கங்களையும் அதனுடைய இரகசியங்களையும் ஆண்டவர் என் மூலமாய் இந்த நேரடி ஒளிபரப்பில் இந்த ஜாய் டிவி மூலமாய் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அது பிரயோஜனமாகவும் நன்மையாகவும் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் முழு நிச்சயத்தோடு நான் உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு உசார். இந்த செய்தியினுடைய தலைப்பு நம்ம எல்லாம் உசாராக இருக்க வேண்டும் என்று நான் இதற்கு தலைப்பு வைத்திருக்கிறேன். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய் நீ சத்தியத்தை நிதானமாய் அறிகிறவனாய் சத்தியத்தை நிதானமாய் அறிந்திருக்கிறவனாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் ஆமென் விரும்புகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆமென் வெட்கம், அநேகருடைய குடும்பத்தில் வெட்கம், அநேகருடைய ஊழியத்தில் வெட்கம், அநேகருடைய பிஸ்னஸில் வெட்கம், இன்னைக்கு அநேக கணவன் மனைவிக்குள்ள வெட்கம், பிள்ளை வளர்க்குறதுல வெட்கம், ஒரு பிஸ்னஸை செய்து நமக்கு தோல்வி வெட்கம், சமுதாயத்தில் நமக்கு வெட்கம். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் வெட்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எதெடுத்தாலும் ஒரே வெட்கம், ஒரே தோல்வி. அதற்கு ஒரே காரணம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியாததினாலே, ஆண்டவருக்கு நீங்களும் நானும் செவி சாய்க்காததினாலே, ஆண்டவருடைய திட்டங்களை செய்யாதபடியினாலே நம்முடைய வாழ்க்கையில் வெட்கம். இன்றைக்கு வெட்கப்பட்ட ஊழியக்காரர்களை குறித்து ஒரு 2 பேரை நான் உங்களுக்கு நான் அதை சுட்டி காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு நமக்கு ஏன் வெட்கம் வருகிறது, இன்றைக்கு ஏன் நமக்கு அவமானம் வருகிறது என்று சொல்லி வேதாகமத்தில் உள்ள 2 நபரை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வெட்கப்பட்டு கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பிசினஸில் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நீங்கள் வீட்டிலே இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்திலே உங்கள் வெட்கப்பட்டு நீங்கள் அவமானப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் நீங்கள் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு அந்த விளக்கங்களை உங்கள் மத்தியிலே ஆண்டவர் பேச விரும்புகிறார். அந்த 2 தீமோத்தேயு 2:15வது வசனத்தின்படி நீ வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நான் வெட்கப்பட்ட ஒரு 2 ஊழியக்காரர்கள் ஏன் வெட்கப்பட்டார்கள், எதற்காக வெட்கப்பட்டார்கள் என்று நான் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து நான் சுட்டி காட்டுகிறேன். ஒருவேளை உங்கள் தவறின் மித்தம் நீங்கள் வெட்கப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய மீறுதலின் மித்தம் வெட்கப்பட்டு இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பண மேட்டிமையினாலே வெட்கப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை கீழ்ப்படியாமையினாலே வெட்கப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் என்னிடத்திலே படிப்பு இருக்கிறது என்று நீங்கள் வெட்கப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவருடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றாதபடியினால நீங்கள் ஒருவேளை வெட்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் எப்பொழுது எதற்காக நீங்கள் வெட்கப்பட்டீர்கள் என்று கர்த்தர் இந்த வேளையில உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கவனமாக என்னோடு கூட நீங்கள் வேதத்தை புரட்டுங்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே இங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இவன் எதற்காக வெட்கப்பட்டு கொண்டிருந்தான் என்று நான் உங்கள் மத்தியிலே நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமியின் மித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதனுடைய பலனை நீ புசிப்பாய் என்று இங்கே ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த ஆதாமை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்திற்கு, ஆண்டவருடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியாததினாலே, ஆண்டவருடைய சத்தத்திற்கு அவன் கீழ்ப்படியாததினாலே
சத்தியத்தை அவன் நிதானமாய் அறியாதபடியினாலே தன் மனைவியினுடைய சித்தத்தின்படி தன் மனைவியுடைய பேச்சை கேட்டு சர்ப்பத்தினுடைய தந்திரங்களை பார்த்து அவன் இப்படியாக வருத்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சரி, நானும் சரி, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சரி, ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்கள் நிதானமாய் நீங்கள் செவி சாய்க்கும் பொழுது உங்களுக்கு வெட்கம் வராது. இங்கே ஆதாம் ஆண்டவர் ஆதாமிடத்திலே அழகாய் சொன்னாய், அன்பாய் சொன்னார், தெளிவாய் சொன்னார், நீ விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம், ஆனால் ஒரு மரத்தின் விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய் என்று நமக்கு வேதம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் முகமுகமாய் அவர் பேசியிருந்தார். ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு சர்ப்பம் சொன்ன வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்து ஆண்டவர் புசிக்காதே என்று சொன்ன அந்த கனியை அவன் புசித்தபடியினாலே ஆதாமுடைய வாழ்க்கையில வெட்கம், ஆதாமுடைய வாழ்க்கையில வருத்தம். ஆகவேதான் ஆதாமை பார்த்து ஆண்டவர் அந்த 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட பலன் அனுபவிப்பாய், வருத்தத்தோட புசிப்பாய், வருத்தத்தோட சாப்பிடுவாய், வருத்தத்தோட நீ வாழ்வாய் என்று அங்கே ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய சத்தியத்தை நீங்கள் நிதானமாய் பகுத்தறிய வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது இங்கே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் தீமோத்தேயு அதிகாரத்திலே பவுலையா சொல்லுகிறார், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய் இரு என்று அங்கே தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கே ஆதாமுடைய வாழ்க்கையில வெட்கம், ஆதாமுடைய வாழ்க்கையில வருத்தம், ஆதாமுடைய வாழ்க்கையில கண்ணீர், ஆதாமுடைய வாழ்க்கையில வேர்வை, ஆதாமுடைய வாழ்க்கையில அழுகை, ஆதாமுடைய வாழ்க்கையில கஷ்டம். ஏன் என்று சொன்னால் அவன் சத்தியத்தை நிதானமாய் நிதானிக்கவில்லை. ஆகவேதான் நீங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் தீமோத்தேயுவுக்கு பவுலையா சொல்லுகிறார், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்தியத்தை நிதானமாய் அறிகிறவனாகவும் நீ மாற வேண்டும் என்று அங்கே பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு அழகாய் எழுதுகிறார். அல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சியை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் வாலிப பிரயாணத்தில் திருநெல்வேலி மாவட்டத்திலே நான் இருக்கும் பொழுது அப்போ பகுதி நேர ஊழியக்காரனாக நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் ஒரு பாஸ்டருக்கு கீழே. அப்போது நான் ஒரு மீட்டிங்கு நடந்தது, அம்பாசமுத்திரம் பக்கத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது. அங்கே ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்தார். அவரிடத்தில் ஜெபிக்கும்படியாக நான் கடந்து சென்றேன். அப்பொழுது ஆண்டவர் அதற்கு முன்பாக என்னை சொல்லிவிட்டார், எனக்கு தரிசனம் சொல்லிவிட்டார், வாக்கு தத்தங்களை கொடுத்து விட்டார். உன்னை நான் இப்படி ஆக்குவேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேக ஜாதிகளுக்கு உன்னை நான் தகப்பன் ஆக்குவேன், நான் உன்மேல ஒரு பெரிய தரிசனம் வைத்திருக்கிறேன், திட்டம் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் என்னுடைய வாழ்வு ரசிக்கப்பட்ட நேரங்களில் என்னோட ஆண்டவர் பேசிவிட்டார். நான் அப்பொழுது ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்திருக்கிறார் என்று சொல்லி அம்பாசமுத்திரத்தில் மீட்டிங் நடக்கும் பொழுது நான் அந்த பிரேயரில் கலந்து கொண்டு கடைசியாக ஜெபிக்கும்படி லைனில் நின்னேன். அப்போ எல்லாரும் லைனில் நின்று என்னை ஜெபித்தார்கள். அப்பொழுது அவர் என் தலை மேலே கையை வைத்துக்கொண்டு என்னுடைய திட்டங்கள், எனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் தீர்க்கதரிசினால எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொண்டார். அப்போ என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு, பிரதர் நீங்கள் அப்படி கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ எனக்கு டைம் ஆகுது, இப்போ ஐயோ ஆண்டவரே எனக்கு லேட் ஆகுது, மீட்டிங் முடிஞ்சதே 10 மணி, நான் இப்போ 11 மணி ஆகுது, நான் எப்படி எங்கள் ஊருக்கு போவேன்னு சொல்லி நான் ஆலோசனை பண்ணி கொண்டு வந்தேன். அப்போ எல்லாம் முடிந்ததுக்கப்புறம் அந்த பாஸ்டர் என்னை கூப்பிட்டு ஒரு விசிட்டிங் கார்டும் கொடுத்து ஒரு 100 ரூபாயும் கொடுத்து என்னை நாளைக்கு பாளையங்கோட்டையில் வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லி என்னை வர வைத்தார். அப்போ நான் போகும்பொழுது அங்கே என்னோடு பேசினார், நீ என்னோடு இணைந்து விடு, நீ என் ஊழியத்தில் இரு, நான் உனக்கு கார் தாரேன், உன் பிள்ளைங்களை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறேன், நான் பாளையங்கோட்டையில் உனக்கு ஒரு நல்ல வீடு உனக்கு அமைச்சு தாரேன், நீ ஏன் கூட என்னுடைய ஊழியத்தில் இணைந்து நீ செய் அப்படின்னு சொன்னார். அப்போது என்னுடைய வேல்யூ எனக்கு தெரியலை. நான் சொன்னேன், நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாத, நான் அவ்வளோ பெரிய ஊழியக்காரனும் கிடையாத, நான் இப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், இப்போ தான் எனக்கு அது அனுபவம், இப்போ தான் ரசிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் போயிட்டு நான் ஆண்டவரோடு பேசினேன். ஆண்டவரை நான் ஜெபத்துக்கு போனேன், ஆனால் இந்த ஐயா என்னை ஊழியத்துக்கு கூப்பிடுதார்,
சொல்றாரு, என் கூட வா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி 4 மணிக்கு நான் ஜெபித்து விட்டு நான் படுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அங்கே போகாதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ அங்கே போகாதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நீ போகாதே என்று சொன்னார். அங்கே உனக்கு ஊழியம் இல்லை என்று சொன்னார். உடனே அந்த விசிட்டிங் கார்டை நான் கிழித்து விட்டு நான் அந்த இடத்திற்கு மறுபடி அவர்கள் போன் செய்தார்கள். நான் போனை எடுக்கவே இல்லை, நான் வரவில்லை என்று சொல்லி நான் அந்த போனை கட் பண்ணிவிட்டு நான் அந்த ஊழியத்திற்கு போகவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு உண்மையில ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். இன்றைக்கு உன் மேல ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இன்றைக்கு உன்னை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். உன்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உன்னை குறித்து ஒரு ஆலோசனையை வைத்திருக்கிறார். இங்கே ஆதாமை குறித்த திட்டங்களையும் ஆலோசனைகளையும் தேவன் வைத்திருந்தார். ஏதேன் தோட்டத்திலே, குளிர்ச்சியான இடத்திலே, ஏதேனுடைய தோட்டத்திலே, நல்ல ஆசீர்வாதமான இடத்திலே ஆதாமை வைத்திருந்தால், ஆனால் தேவனுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றாதபடியினாலே அவனுக்கு வருத்தம். ஆகவேதான் இங்கே பவுலன் சொல்லுகிறார் தீமோத்தேயுவை பார்த்து, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லுகிறார், தீமோத்தேயுவே நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயிரு, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயிரு என்று சொல்லி. இன்றைக்கு ஆதாமுடைய வாழ்க்கையில வருத்தம், ஆதாமுடைய வாழ்க்கையில வெட்கம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ எதற்காக வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறாய், எதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய், எதற்காக கடன் பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறாய், எதற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய் என்று இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாதபடியினாலே, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாததினாலே, ஆண்டவருடைய திட்டத்திற்கு உன்னை ஒப்பு கொடுக்காததினாலே இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில வருத்தம், இன்றைக்கு வாழ்க்கையில வெட்கம், இன்றைக்கு வாழ்க்கையில அவமானம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில வெட்கம் வராது, உங்கள் வாழ்க்கையில வருத்தம் வராது. அன்பு பிரியமானவர்களே, இந்த ஆதாமுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது உனக்கு வருத்தத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இனி நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டிருக்கிறவர்கள் வருத்தத்தோடு வாழக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொருவரையும் குறித்து, வெட்கப்பட்ட ஊழியக்காரரை குறித்து இன்னொருவரையும் குறித்து நான் உங்களுக்கு சாட்சி சொல்லுகிறேன். அதே 1 ராஜாக்கள் 13வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே ஒரு வெட்கப்பட்ட ஊழியக்காரன், வெட்கப்பட்ட தீர்க்கதரிசி, வெட்கப்பட்ட தேவனுடைய மனுஷனை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலே, கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவர் குமாரன் வந்து மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலில் செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோடு சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் இவனோடு சொன்னார், இந்த மனுஷனோடு சொன்னார், இந்த தீர்க்கதரிசியோடு சொன்னார். 8வது வசனத்தில் தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீ எனக்கு உம்முடைய வீட்டை பாதி கொடுத்தாலும் நான் உம்முடைய வீட்டில் அப்பம் புசிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதே போல 9வது வசனத்திலும் இந்த தேசத்தில் அப்பம் புசிக்க கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது என்று கர்த்தர் என்னோடு சொன்னார் என்று சொல்லுகிறார். அதற்கு 16வது வசனத்திலையும் அதற்கு நான் உம்மோடு நான் தண்ணீரும் அப்பம் புசிப்பதில்லை என்று சொல்லுகிறார். இங்கேயும் ஒரு ஊழியக்காரர், ஒரு தீர்க்கதரிசி வருத்தத்தையும் வெட்கத்தையும் அடைகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த பெத்தேலுக்கு போகும் பொழுது அவரோடு சொல்லி அனுப்பினார், அங்கே நீ அப்பமும் தண்ணீரும் புசிக்க கூடாது என்று சொன்னார். ஆனால் இங்கே உங்களை தொடர்ந்து இன்றைக்கு உங்கள் குடும்பங்களை கெடுக்கும்படி, உங்களை கெடுக்கும்படி, உங்கள் பிசினஸை கெடுக்கும்படி, உங்கள் குடும்பங்களை கெடுக்கும்படி, உங்கள் பிள்ளைகளை கெடுக்கும்படி, உங்களுடைய தொழிலை கெடுக்கும்படி, உங்கள் ஊழியங்களை கெடுக்கும்படி, உங்களுடைய வளர்ச்சியை கெடுக்கும்படி இன்னைக்கு அநேகர் உங்களை பின்தொடருவார்கள். இங்கே ஒரு தீர்க்கதரிசியை பின்தொடர்ந்து அவனுடைய தேவன் சொன்ன வார்த்தைகளை அவமாக்கும்படி, தேவன் வைத்திருந்த தரிசனங்களை அவமாக்கும்படி, தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்காதபடி இன்றைக்கு அநேக மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நீங்கள் இந்த வேலையிலே அப்புறப்படுத்த வேண்டும். அவர்களை எல்லாம் இந்த வேலையிலே நீங்கள் ஒதுக்க வேண்டும். அவர்களை விட்டு இந்த வேலையிலே நீங்கள் பிரிய வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்கே பெரிய ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய வழிகளை விட்டு விலக பண்ணினார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை விலக பண்ணுகிறதோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறதோ, எதெல்லாம் உங்கள் குடும்பத்தை பிரிக்கிறதோ, எதெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரிக்கிறதோ, எதெல்லாம் உங்கள் பிஸ்னஸை கெடுக்கிறதோ, எதெல்லாம் உங்களுடைய உறவுகளை அழிக்கிறதோ, எதையெல்லாம் வெட்கம் உண்டாகிறதோ, எதெல்லாம் அவமானம் உண்டாக்குகிறதோ,
தேவ சித்தத்தை நிறைவேற்ற யாரெல்லாம் உங்கள் பின்னை தொடர்ந்து உங்களை அழிக்க நினைக்கிறார்களோ அவர்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும், அவர்களை விட்டு நீங்கள் மாற வேண்டும், அவர்களை விட்டு நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். தேவ சித்தத்தை நிறைவேற்று, தேவ திட்டத்தை நிறைவேற்று. வெட்கப்படாத ஊழியக்காரனாய், சத்தியத்தை நிதானிக்கிறவனாய் நீ வாழும் பொழுது, மாறும் பொழுது உனக்கு தேவ சித்தம், தேவ தரிசனம், தேவ ஆலோசனையை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவராக. இந்த வேலை நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையில ஆண்டவரே 2 தீமோத்தேயு 2:15 வசனத்தின்படி வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும், ஆண்டவரே சத்தியத்தை நிதானமாய் அறிந்திருக்கிறவனாகவும், தேவனுக்கு முன்பாக உத்தமனாகவும், ஆண்டவரே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கவும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் ஆமென், நீ ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. நீ ஜாக்கிரதையாயிருக்கும் பொழுது தேவ சித்தம் நிறைவேறும், தேவ திட்டம் நிறைவேறும், தேவ தரிசனம் நிறைவேறும், தேவ வாக்குகள் நிறைவேறும். கர்த்தர் உன்னை வெட்கப்படாத ஊழியக்காரனாக, வெட்கப்படாத ஊழியக்காரியாக, வெட்கப்படாத மகனாக, மகளாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளையில உங்க நாம மகிமைப்படட்டும். எல்லா துதி கனமகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.